தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார் அவருடைய இயக்கத்தில் கமல் சார் அவர்கள் நடித்த இந்தியன் 2 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை அப்படின்றது எல்லாருக்கும் ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான அதே கதை தான். நாடு முழுக்க லஞ்சமும் ஊழலும் வேறுண்டு இருக்கும்போது சுதந்திர போராட்ட தியாகியான சேனாபதி அவர்கள் இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடுறாரு. ஸோ அப்படி போராடும் போது அவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட அதே கதை. சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. அந்த யூடியூப் சேனல்ல இந்த சமூகத்துல மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக்கியமா லஞ்சம் ஊழலை பத்தி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு ஒரு விழிப்புணர்வு மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க. அதன் மூலியமா அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த லஞ்சம்லாம் வாங்குறாங்களோ அவங்களாம் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுது. ஆனா அப்படி அரெஸ்ட் ஆனாலும் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சித்தார்த் டீமுக்கு பாத்தீங்கன்னா இதனால பல பிரச்சனை வருது. ஸோ என்னடா இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரே வழி, மறுபடியும் இந்தியன் தாத்தா வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹேஷ்டேக் மூலியமா இந்தியன் தாத்தாவை திருப்பி வர வைக்கிறாங்க. அப்படி வந்த இந்தியன் தாத்தாவான கமல் அவர்கள் நம்மளை எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சாரு அப்படின்றதான் இந்த இந்தியன் 2 படத்தோட மொத்தமான ஒரு கதை. ஆக்சுவலா இந்த இந்தியன் 2 படம் எப்படின்னா கவுண்டமணி சாரோட ஒரு காமெடி மாதிரி தான். இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட ஒரு காசு வாங்க போவார்ல, அப்படி காசு வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவர் போற அந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிடும், அப்புறம் போட்டிருக்க செருப்பு அறுந்து போயிடும், அப்புறம் காலில் பாத்தீங்கன்னா கல் அடிச்சு ரத்தம்லாம் வரும். ஆனா அப்படி இருந்தும் ராமசாமிகிட்ட நான் கொடுத்த காசை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு போவாரு. கடைசியில பார்த்தா வடக்குப்பட்டி ராமசாமி செத்து போடுவாரு. அப்ப கவுண்டமணி கூட சொல்லுவாரு, எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த வடக்குப்பட்டி ராமசாமியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார்ல. கிட்டத்தட்ட அதே எஃபெக்ட் தான் இந்த இந்தியன் 2 திரைப்படத்துக்கும். இந்த படம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா டிராப் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் கமல் சார், சங்கர் சார், லைக்கா இவங்க 3 பேருக்கும் ஒத்து வராம மறுபடியும் இந்த படம் டிராப் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல ஏன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கதையை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போடாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் விட கமல் சாரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல போற போக்குல வந்துட்டு எனக்கு இந்த இந்தியன் 2 நடிக்கிறதுக்கு காரணமே இந்தியன் 3 தான், எனக்கு இந்தியன் 2 விட இந்தியன் 3 தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போற போக்குல சொல்லிட்டு போனார் இல்லையா, அது ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இது வருமோ இல்ல கருமோ இப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் நடந்தது இல்லையா. இந்த இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போதே நாமளும் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட காசு வாங்க போன கவுண்டமணி மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ணெதிர்க்க பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த படத்தை போய் பார்த்ததுக்கு நம்மளை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அமைச்சிருக்கிறாரு இந்தியன் தாத்தா. உண்மையாவே நம்மளை இந்த இந்தியன் தாத்தா கதற விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் 1 திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கதை அருமையா இருக்கும், திரைக்கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த திரைக்கதை அந்த வசனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். மேக்கிங் டெக்னிக்கலாகவும் சரி விஷுவலாகவும் சரி அவ்வளோ அருமையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஏஆர் ரஹ்மான் அவரோட அந்த பாடல்கள், இது மொத்தமா இந்த இந்தியன் 1ல பார்க்கும்போது இந்த டெம்ப்ளேட் பார்ப்போம்ல, இதாண்டா படம் அப்படின்னு, கிட்டத்தட்ட இதாண்டா படம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இந்தியன் 1 திரைப்படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. நாம இந்தியன் 1 பார்த்தா அதே ஃபீலோட இந்த படத்தை பார்க்கும்போது இவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்ச ஏதோ ஒன்று சுருட்டி ஒரு குப்பை மாதிரி நம்ம தலையில கட்டும்போது அப்போதான் செம்ம கடுப்பாது. இந்த இந்தியன் 2 படத்தை இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணும்போது 10% கூட இந்தியன் 1க்கு இந்த படம் ஈடே ஆகாது. இந்த இந்தியன் 1 திரைப்படத்துல நம்ம மனசுல இப்போ அந்த படம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த இந்தியன் தாத்தாவோட அந்த கேரக்டர் டிசைன். அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமா அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கும். அவர் அதிகமான வசனம்லாம் பேச மாட்டாரு, 4 டைலாக் பேசணும், சும்மா நச்சுன்னு பேசுறாரு. என்ன தேவையோ அதை மட்டும் பேசுற கதாபாத்திரமா தான் அந்த இந்தியன் தாத்தா கதாபாத்திரம் இருக்கும் அந்த இந்தியன் 1 திரைப்படத்துல. அப்படி இந்தியன் 1ல நம்ம பார்த்து ரசிச்ச அந்த கம்பீரமான அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் 2ல பயங்கரமா ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிய கொள்றாரு. முக்கியமா ஒருத்தர் அந்த ஜீரோ கிராவிட்டியில எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணாரு. அந்த இடத்துல அவர் கொல்லும் போது பாத்தீங்கன்னா மனுஷன் பேசுறாரு பேசி கொன்னுகிட்டே இருக்கிறாரு. இவர் இந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் பேச பேச அவருக்கு நொர தள்ளி வாயிலிருந்து தண்ணி ஊத்துது. அப்பவும் நான் உன்னை விடுவேனா அப்படின்னு சொல்லி பேசி 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 அவர் வாயிலிருந்து நொர தள்ளி தண்ணி ஆடி எடுத்துட்டு இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் பேரலா அடுத்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 3 வீட்டுல ரைடு போறாங்க, அந்த 3 வீட்டுல அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஜீரோ கிராவிட்டியில பறக்கிற அந்த ஒரு கேரக்டர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. அதுல அந்த ஜீரோ கிராவிட்டில அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தப்பிச்சு ஓட பாக்குது. இந்தியன் தாத்தா என்ன பண்றாருன்னா, ஏய் தப்பிக்கா பாக்குற இரு, இன்னும் 4 பக்கம் இருக்கு, நான் பேசாம உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி காலை பிடிச்சி இழுத்து பேசியே சாப்பிடுகிறாரு. அடுத்த முக்கியமானது இந்தியன் 1 படத்துல நம்ம பெருசா சிலாகிச்சு பார்த்த ஒரு விஷயம் அந்த வர்மக்கலை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த வர்மக்கலையை அந்த படத்துல பயன்படுத்துக்கான ஒரு வேலிட் ரீசன் ஒன்று வச்சிருந்தாங்க. ஏன்னா
75 வயசு கிழவர், அவரால் ஓடலாம் முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல யங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க துரத்தும் போது அவர் ஓட முடியாது, அவங்க ஓடும்போது இவர் ஓடி போய் துரத்தவும் முடியாது இல்லையா? ஸோ அதனால அவருக்கு அந்த வர்மக்கலை தெரியும். அவங்க வந்துட்டு ஈஸியாக அட்டாக் பண்ணி அவங்க அப்படியே ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு கொல்லுவார். அதனால தான் அந்த வர்மக்கலை இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று வச்சு அந்த வர்மக்கலைக்கு அவ்வளோ ஒரு வேல்யூவோட அந்த கலையை கொண்டு போயிருந்தாங்கல்ல. ஆனால் அந்த இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த வர்மக்கலைக்கான அந்த வேல்யூ அப்படின்றது சுத்தமாக போச்சு. அதை வச்சு அவர் பண்ணுற ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிங். அதை அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, அது இன்னும் கொடுங்க. அது அந்த ட்ரெய்லர் கூட ஒரு டைலாக் வந்துச்சு பாருங்க, இது கருமம் இல்லை வருமம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது தப்பு. விவேக் சார் சொன்னதான் கரெக்டு. இது வருமம் இல்லை கருமம். அடுத்து அந்த இந்தியன் தாத்தாக்கு இந்த 6 பேக் வரா மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு காட்சி. அது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, தாத்தா வேணாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளிடுறாங்க. இதெல்லாம் விட அந்த இந்தியன் தாத்தாவை மக்கள் வெறுக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் காட்டுறோன்னு சொல்லி உண்மையாகவே நம்மளை அந்த இந்தியன் தாத்தாவை வெறுக்க வச்சுட்டாங்க. அது வந்துட்டு அது ஒரு சென்ஸே இல்லாத ஒரு சீன். ஒரு கேரக்டரோட அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ மொத்தமாக டேமேஜ் பண்ணுற மாதிரி தங்களால் என்னெல்லாம் முடியுமோ அப்படிலாம் அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த இந்தியன் தாத்தா அந்த கேரக்டரோட அந்த தன்மை அந்த வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரானது தான் அவரோட அந்த மனநிலையே. ஸோ அவங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர். ஆனால் அவரே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரும்போது போலி பாஸ்போர்ட்டில் தான் வராரு. ஒரு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக போராடுற ஒரு மனிதர் போலி பாஸ்போர்ட் மூலிமா இந்தியா வராருன்னும் போது அந்த கேரக்டரோட அந்த வேல்யூன்றது சுத்தமாக உடஞ்சி போச்சு. ஸோ அந்த இந்தியன் ஒன் திரைப்படத்தில் நம்ம அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் எப்படிலாம் ரசித்து பார்த்தோமோ அந்த கேரக்டரோட அந்த வேல்யூ அந்த தன்மையை மொத்தமாக உடைச்சி அந்த கேரக்டரே டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அந்த கேரக்டரே டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த வேல்யூவே உடச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்படி தான் இந்த இந்தியன் டூவும் இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்தோட ஆரம்பத்தில் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த சொசைட்டியில் முக்கியமாக இந்த அரசு அதிகாரிகள் இந்த லஞ்சத்தால் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பற்றி அங்கே விழிப்புணர்வு மாதிரி ஒரு சில காட்சிகள் கொண்டு போவாங்க. அதை பார்க்கும்போது ஓகே நமக்கு இங்கே ரியலாக என்ன நடக்குதோ அதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் அந்த ஆரம்ப காட்சிகளில் இருந்தது. ஆனால் உண்மையாக எப்போ அந்த இந்தியன் தாத்தா அந்த கமல் கேரக்டர் உள்ளே வந்துச்சோ அப்போ தான் படமே நாசமாக போச்சு. அதில் முக்கியமாக கமல் சாரோட அந்த மேக்கப் 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இந்தியன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவரோட மேக்கப் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ மோசமான ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்தியன் தாத்தா கேரக்டர் முதல்ல இந்தியாவுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கெட்டப்பில் வந்தார். ஆக்சுவலாக அந்த ஒரு மேக்கப் நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் இந்த 10 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி டயலாக் வச்சுருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த மேக்கப் தான் நல்லா இருந்து, ஆனால் இந்தியன் தாத்தான்னு ஒரு மேக்கப் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் கேவலமாக இருந்தது. அதே மாதிரி படத்தில் வர பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்டிஃபிஷியல். அதில் குறிப்பிட்டு சொன்னால் தம்பி ராமையா அவர் வந்துட்டு இந்த பிரியா பவானி சங்கர் கிட்ட எமோஷனலாக பேசுகிறாரு. அதுக்கு தேட்டரில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. அவர் வந்துட்டு அவ்வளோ எமோஷனலாக அழுதுட்டு பேசுகிறாரு, இங்கே கேட்க பக்கம் சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பேசின பல எமோஷனல் காட்சிகள் எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஐபி படத்தில் தனுஷோட அந்த அம்மா கேரக்டர் இறந்துடும், சமுத்திரக்கனி வந்துட்டு கோவப்படுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிமிர்தன் திரைப்படத்தில் அந்த அமலாபால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதை அப்படியே பிரியா பவானி சங்கர் கேரக்டருக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல படத்தில் பார்த்தா பல காட்சிகள் இந்த படத்தில் அப்படியே வந்திருக்குது. அதே மாதிரி நிறைய அட்வான்டேஜ், அதில் முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்த்து ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், அதெல்லாம் தேவையில்லாது. அதே மாதிரி கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் சைக்கிள் ஒன்று இருக்கும், அந்த சிங்கிள் வீலில் போகும் இல்லையா, அதை வச்சு ஒரு சீக்வன்ஸ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி விளாட்றாங்க, ஓடி பிடிச்சி விளாட்றாங்க, எல்லாம் விளாட்றாங்க. ஆனால் அதெல்லாம் படத்துக்கு தேவையில்லாத காட்சிகள். அதே மாதிரி இந்த இந்தியா முழுக்க இருக்க எல்லா ஸ்டேட்லையும் இங்கே பாருங்க இந்த ஸ்டேட்டில் இவன் லஞ்சம் கொடுத்து மாட்டிட்டான், இங்கே பாருங்க இந்த ஸ்டேட்டில் அவன் லஞ்சம் கொடுத்து மாட்டிட்டான்னு எல்லா ஸ்டேட்டையும் ஒன்று ஒன்றா காமிச்சு செம்மையாக போர் அடித்தாங்க. அதில் ரொம்ப போர் அடித்த ஒரு விஷயம் என்னென்னா, இவர் இந்த வர்மக்கலை மூலிமா குத்துனதுக்கப்புறம் குதிரை மாதிரி மாறுவாங்க பாருங்க, கொடுமை அதெல்லாம். இந்த மாதிரி படத்தில் இருக்க இந்த அன்வான்ட் சீன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அப்படின்னா மொத்த படமே 30 நிமிஷம் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த அன்வான்ட் சீன் எல்லாத்தையும் தூக்கிட்டு பார்ட் 3க்கு இவங்க ஒரு லீடு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பார்ட் 3 லீடு அதை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, ஓகேவா. ஸோ அந்த பார்ட் 3க்கு அந்த லீடு கொடுத்தாங்களா, அதை எடுத்து இதோட வச்சு ஒரே படமாக கொடுத்துருந்தா கூட நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்திருக்கும். அடுத்து பாபி சிம்ஹா அவரோட கேரக்டர், அந்த ஊரில் ஒரே ஒரு அதிகாரி அவர் பாபி சிம்ஹா மட்டும்தான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். விவேக் சாரோட அந்த கேரக்டர் ஒரு சில இடங்களில் ஏஐ அப்படின்றது அப்படியே தெரியுது. அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச படத்துலேருந்து காட்சிகளே தூக்கி இருந்திருக்கலாம். ஏன்னா
அவருக்கு கடைசி படமா இந்த படம் வந்துட்டு இல்லாம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. பொதுவா நம்ம கமல் சாரோட திரைப்படங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த திரைப்படம் பிடிக்கல அப்படின்னு தாண்டி புரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்னெடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த படம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் என் லைஃப்லயே முதல் முறையா எனக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும். பட் என் லைஃப்ல முதல் முறையா கமல் சாரோட ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா அது இந்த இந்தியன் 2 மட்டும்தான். சொல்ல போனா கமல் சார் மேல கோவமே வருது. அவர் வந்துட்டு ஒரு நல்ல கலைஞன். ஒரு நல்ல கலைஞன் இந்த மாதிரி திரைப்படங்களை எப்படிதான் நடிக்கிறதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. ஏன்னா அவரை பின்தொடர்ந்து பல கலைஞர்கள் இங்க இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் இந்த ஒரு படத்தை அவர் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு போலியான ப்ரொமோஷன் மூலமா கமல் சார் ஏமாத்திருக்காருல, அதை நினைக்கும் போது செம்ம கோவம் வரும். கமல் சார் மட்டும் இல்ல, சங்கர் சாருமே தான் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனரும் கூட. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே இது அவர் தான் எடுத்தாரா இல்ல வேற யாராவது எடுத்தாங்களான்ற மாதிரி ரொம்ப ஒரு சில்லியான ஒரு மேக்கிங்கா தான் இருக்குது. இதுல ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க, நீ பார்ட் 3 பாரு சூப்பரா இருக்குன்னு. பார்ட் 3 சூப்பரா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இந்த பார்ட் 2? இதான் கேவலமா இருக்குன்னு தெரியுது இல்லை, இதை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருக்கலாம்ல. இந்த படத்துல வந்த வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான வசனங்களா தான் இருந்து எதுவுமே மனசுல நிக்கவே இல்லை. இந்தியன் 1 திரைப்படத்தில் வந்த ஒவ்வொரு வசனமும் சும்மா நெருப்பு மாதிரி இருந்ததுல, அப்படி இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு இன்னொரு பாடமா கூட இருக்கலாம். ஒரு எழுத்தாளரோட வேல்யூ, ஒரு எழுத்தாளரோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த இந்தியன் 2 ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்தியன் 1ல சுஜாதா அவர்கள் அந்த எழுத்தாளரா இருந்து அந்த படத்துக்கு அவர் எழுதின வசனங்கள் எப்படி நெருப்பு மாதிரி இருந்தது. பட் இந்த இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வசனம் கூட இல்லை. இதுதான் ஒரு எழுத்தாளரோட வேல்யூ அப்படின்றது. அதே மாதிரி இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும். அப்படி ஒரு காட்சி கூட இந்த இந்தியன் 2ல இல்லை. இந்தியன் 1ல அவர் வந்துட்டு அந்த அதிகாரிகளை கொலை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வேலிட் ஒரு ரீசன், ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருந்ததுல. இந்த படத்துல இந்தியன் தாத்தா கம்பேக் கொடுக்குறாரு. அந்த அந்த கம்பேக்கோட ரீசன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்து இவங்க வந்துட்டு நமக்கு வேற வழியே இல்லை, இந்தியன் தாத்தா தான் வரணும். ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, நம்ம சும்மா கம்பேக் இந்தியன் ஹேஷ்டாக் போடுவோம், அவர் எங்க இருந்தாலும் கிளம்பி வந்துருவாரு அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு ரீசன் வச்சு அவர் கம்பேக் கொடுக்குறதுன்றது, இதுக்கெல்லாம் அந்த படத்தை எடுக்காமலே இருந்திருக்கலாம். இவ்வளவு கொடுமைகளை இந்த படம் பார்க்கவும் பண்ணிட்டு படம் முடியும் போது ஒரே ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கமல் சார் பேசி பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, கதற கதற கொன்று அடிச்சு சாவடிச்சதுக்கு அப்புறம் ஏப்பா எந்திரி இந்தா பால் குடி அப்படின்னு செத்தவனுக்கு பால் ஊத்தின அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. ஆனா ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ற அளவுக்கு ஆளை போட்டு தள்ளியாச்சுன்னும் போது நீங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட் 3க்கு லீடு கொடுத்தான்னு கொடுக்காட்டேன்னு இந்த கவுண்டமணி சார் மாதிரி தான், இனி நீ வந்தா என்ன வராட்டி என்ன. மொத்தத்துல கம்பேக் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த திரைப்படம் கையெடுத்து கும்பிட்டு கோ பேக் இந்தியா அப்படின்னு சொல்றவளுக்கு இருந்து, ஆக்சுவலா உண்மையா சொல்றேன், நான் படம் பார்க்கும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் பக்கத்துல இருந்த ஒரு 4-5 பேர் கிளம்பி போயிட்டாங்க. இந்த படம் முடியும் போது அந்த பாட்டிற்கு லீடு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் விட்டா போதுண்டா சாமியா அப்படின்னு ஓடினவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க தேட்டர்ல. கிட்டத்தட்ட படம் பார்த்தவங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னா, இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா திரைப்படத்துல பசுபதி அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ல சாஞ்சி எப்பாடியே முடியலடா அப்படின்னு ஒரு மனநிலை இருப்பார்ல, அப்படிதான் படம் பார்த்த மக்களோட அந்த மனநிலையே இருந்தது. அதெல்லாம் விட இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்டர்ஸ்டெல்லர் அந்த படம் மாதிரி தான். அதாவது படம் என்னமோ 3 மணி நேரம் தான், ஆனா நீங்க தேட்டர்ல உட்கார்ற அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, என்ன நம்ம 10 நாளா தேட்டருக்குள்ளேயே இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படம் உருவாக்கும். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு நாசுக்கா ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, தாத்தா வராரு 7 மணிக்கு வராரு 7:30 தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டுலயே சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அதை நம்ம பாட்டு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம், ஆனா இப்பதான் தெரியுது அது வந்து ஒரு வார்னிங் அப்படின்னு. உண்மையவே தாத்தா 7:30 கொடுத்துட்டாரு.